இப்ப ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா அனைவருக்கும் மாலை வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா ஐயா பேசுறது? கேக்குதுங்க. ஓகே சரிங்க ஐயா. 7 பேர் இருக்காங்க. ஆ, ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம் சார். கேக்குது சார். வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு லாஸ்ட் வீக் கொஞ்சம் ரொம்ப டிராவலுங்க ஐயா. அடிமான டிராவல் அங்க. அதனால கிளாஸ் தவிர்க்க முடியாம தள்ளிப்பட வேண்டியதா போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த வாரமும் வந்து எனக்கு ஒரு அவார்டு தர்றதா பேசிட்டு இருக்காங்க இங்க சென்னையில. அது வந்து டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 10th அன்னைக்கு அண்ணா நூற்றாண்டு லைப்ரரியில இந்த ஹெல்த் மினிஸ்டர் மூலமா இலவசம் சொல்றேன். நம்ம இந்த பாரம்பரிய அரிசி சம்பந்தமா தான் இந்த மருத்துவ குணங்கள் ஆய்வு முறைகள் சம்பந்தமா வந்து இலவசம் செலக்ட் பண்ணி பண்ணிருக்காங்க போல. அதனால அடுத்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமையா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ஜஸ்ட் இப்போ இந்த ஷேர் பண்றேன். இந்த மீன் டைம் 7 பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயா நம்ம ஒரு டைமும் வந்து நம்ம 7 மணிக்கு தான் வந்து 7 to 7:30 தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம் டாபிக்கை. இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்கய்யா. அது வந்து நான் முன்னாடியே டிக்ளேர் பண்ணணுமா இல்ல இந்த லாஸ்ட் மினிட் டிக்ளேர் பண்ணணுமாங்க ஐயா? ஐயா நம்மளுடைய கிளாஸோட டாபிக் வந்து 7ல இருந்து 7:30 மணிக்கு தான் நான் டிக்ளேர் பண்றேன் நம்ம குரூப்லலாம் அந்தந்த வாரத்துல அந்த டைம்ல. இதை வந்து ஒன் டே முன்னாடியே டிக்ளேர் பண்ணி வைக்கவா இல்ல வந்து அந்த லாஸ்ட் ஹவர்ல டிக்ளேர் பண்ணணுமாங்க ஐயா? நான் என்ன பர்பஸ்ல பண்றேன் அப்படின்னா 60-70 பேர் குரூப்ல இருக்காங்க ஐயா. ஒரு 10 பேர் தான் நம்மகிட்ட இருக்கோம். எனக்கு வந்து எத்திக்கலா வந்து ரியலா இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த லாஸ்ட் ஹவர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு நானே ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் ஒரு 4-5 ப்ரோக்ராம்ஸுமே வந்து 8 பேர் to 10 பேர் தான் வந்து கரெக்டா இருக்காங்க. அந்த 10 பேருமே கரெக்டா ப்ரெசென்ட் ஆகிறாங்க வித்தவுட் ஃபெயில். பட் நம்ம குரூப்ல 60-70 பேர் இருக்காங்க. எல்லாம் பே பண்ணி தான் குரூப்ல இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து அதில் வந்து நம்மளோட இதில் வந்து கண்டினியூட்டி வர மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் மேபி ஒன் டே முன்னாடியே வந்து டாப்பிக்கை டிக்ளேர் பண்ணி பீப்புள் சப்போஸ் வருவாங்களான்னு நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஓகேங்களா ஐயா? ஓகே சார். ஓகே சார். சரிங்க ஐயா ரைட். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்க 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 ஐயா. ஐயா அப்படி நீங்க சொல்ற ஐடியா கரெக்டுங்க ஐயா. அப்படியே செய்யுங்க ஐயா. அப்படிதான் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. இப்ப நான் திடீர்னு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்திருக்கிறேன். திடீர்னு நான் பார்த்துட்டு உடனே எனக்கு கிளாஸ்க்கு வரேங்க ஐயா. அது புரியுது. ஆமாங்க ஐயா. கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்தப்பல நம்ம வீட்டுல இருக்கலாம். இல்ல இல்லையா, நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஒரு 5 கிளாஸா 4 கிளாஸா என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா லாஸ்ட் 1 hour ஏன் கொடுக்குறேன்னா பர்பஸை தான் கொடுக்குறேன். எனக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டடா நம்ம இதை ஃபாலோ பண்ற அந்த அவங்க யார் யாருன்றது வந்து ஒரு 10 பேர் தான். அந்த 10 பேரும் நான் அவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டு பார்த்துருக்கேன். இப்ப இருக்கிற அந்த 10 பேருமே ரெகுலரா இருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட் ஹவர் வந்து அதை கரெக்டா அந்த இதை வந்து முழு மனசோட ஆர்வமா வந்து என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த லாஸ்ட் 1 hourல தான் குரூப்பை ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி எப்படியாவது வந்து நம்ம அந்த காஸ்ட் நம்ம 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 டிஸ்கஸ் பண்ணுன்ற மாதிரி வராங்க. அதுவும் நான் அந்த ட்ரையல் முடிஞ்சது எனக்கு. அந்த ட்ரையல் முடிஞ்சது ஆத்மார்த்தமாக 8-10 பேர் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். பட் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒன் டே முன்னாடியே இல்லை மார்னிங் 8 o'clock நான் வந்து உங்களுக்கு இதை கொடுத்து விட்டுறேன் குரூப். ஆமாங்க. ஃப்ரைடே மேக்ஸிமம் இப்போ ஃப்ரைடே வைங்கய்யா. எனக்கு ஃப்ரைடே கொஞ்சம் நல்லா டைம் செட் ஆகுதுங்கய்யா. அப்புறம் நீங்க சாட்டர்டே ஆக்கிட்டீங்க, சண்டே ஆக்கிட்டீங்க, அப்படியே குழப்பமாயிடுதுங்கய்யா. ஒரு டைம் பிக்ஸ்டு அந்த டைம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டு அந்த டைம்ல உட்காந்துருவோங்கய்யா. நானு நன்றிங்க. நன்றி சார், நான் ஒரு கருத்து சொல்லலாமா? ஐயா சொல்லுங்க ஐயா. முக்கியமா நான் நினைக்கிறேன் வந்து வெள்ளிக்கிழமை வந்து முதல்ல எல்லாம் சரின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதிகமான பேர் இதில் கலந்து கொள்ளலை. அதனால் ஒரு கால் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அதிகம் பேருக்கு சௌரியமாக இல்லையோன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி எந்த தேதி எந்த நேரம் வச்சாலும் எல்லாரும் பங்கு பெறுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பெரும்பான்மையர்கள் வந்து எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரம்னு கேட்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேளாண் முற்றம் இந்த பெரம்பலூர் அவங்கெல்லாம் விடிய காலையில் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து மற்ற வேலை வந்து பெரும்பாலும் அவ்வளோ ஏழை மார்னிங் எல்லாருக்கும் இருக்காது, அதிகாலையில் எல்லாருக்கும் இருக்காது. அது அந்த மாதிரி வைக்கணும்னு நான் சொல்ல வரல.
பட் எந்த நேரம் வச்சாலும் எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்காது. அதனால் புரியுதுங்க. அதிகமாக பங்கு பெறவங்க வந்து எந்த நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம வேணா நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க, சரிங்க நேரம் மாற்றலாமான்னு கேளுங்க. அதுக்கு என்ன பதில் சரிங்க வருதுன்னு சரிங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம் சார். அப்புறம் ரெண்டாவது சரிங்க கருத்து, வெள்ளிக்கிழமைன்னு ஆ, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதனால் நீங்கள் மாற்றம் செய்யலை அப்படின்னா வெள்ளிக்கிழமை இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் அரை மணி நேரம் நோட்டீஸ் கொடுக்குறீங்க, 1 மணி நேரம் நோட்டீஸ் கொடுக்குறீங்க, அல்லது ஒரு நாள் முன்னாடியே சொல்கிறீங்களா அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை இந்த இந்திய நேரம் 8 மணி. இப்போ எனக்கு நேரம் 10:30 மணி. நான் முடிச்சுட்டு தான் புரியுது இருக்கேன், செய்தி வருமானு பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால் புரியுதுங்க நீங்கள் மாற்றம் செய்யலை அப்படின்னா வெள்ளிக்கிழமை வகுப்பு உண்டு. நன்றி சார். ரைட் நன்றிங்க. சரிங்க, நான் அதை ஃபாலோ பண்ணிடுறேங்க ஐயா. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பேசுறது வந்து ஒரு 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 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடு காமிக்கிறேன். அது யாரு கேள்விப்பட்டீங்க, யாராவது ஒருத்தவங்க 2 பேர் சொல்லுங்க ஐயா. இதாங்க ஐயா, தாவர உயிர் சாறு அப்படின்ற ஒரு ஒரு வாக்கியம். இது வந்து ஸ்டாப்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் SAP ஸ்டாப். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா, இந்த ஒரு ஸ்டாப்ன்ற வார்த்தையை? இல்லை, SAP ஸ்டாப். கேள்விப்படலை சார். ஸ்டாப். ஆமாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம இயற்கை விவசாய முறை அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரிய அரிசிகள்லாம் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பாரம்பரிய அரிசிகளை வாங்கி மக்கள் வந்து சமைக்கிறாங்க. நான் ஆர்கானிக்கா, நான் நஞ்சு இல்லாத உணவு சாப்பிட்றேன்னு நினைச்சிட்டு தான் சாப்பிட்றாங்களே தவிர, அவங்களுடைய சாதம் மட்டும் இல்லை, முக்கியமா காய்கறிகள். அவங்க வந்து சாம்பாரோ ரசமோ பொரியலோ கூட்டோ எது பண்ணாலும் பக்கத்து கடையில போயிட்டு ஒரு காய்கறி வாங்கிட்டு தான் செய்யணும். இல்ல ஏதாவது மாற்று கருத்து இருக்குங்களா ஐயா? காய்கறிகள் பக்கத்துல இருக்கிற காய்கறி கடையில தான் வாங்கி ஆகணும். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குங்களா? இல்லை சார், இல்லை சார். அப்போ எப்படிங்க அது வந்து ஒரு முழுமையான ஹோலிஸ்டிக்கான ஒரு இயற்கை உணவு ஆகும்? ஏன்னா காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுல இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ். செகண்ட், அந்த காய்கறிகள்ல எப்படி வளர்த்துருக்காங்கன்ற அந்த அந்த பெஸ்டிசைடோ வீடிசைடோ அது இதெல்லாம் போட்டு அடிச்சு, உரங்களை பூச்சிக்கொல்லி எல்லாம் போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க காய்கறிகள். அதை தாண்டி வந்து நம்ம காய்கறி மார்க்கெட் வந்து கடைக்காரன்ட்ட வந்து போது தெரிச்சதுல இருந்து 10 நாள் 1 வாரம் தாண்டி நம்ம கையில வருது. ஸோ நம்ம இயற்கை விவசாயத்துல பாரம்பரிய அரிசியில இயற்கை விவசாயத்துல சாப்பிட்றோன்னு சொல்ற நஞ்சுல உணவு சாப்பிட்றன்றது வந்து ஹைலி இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவங்க அரிசியை தாண்டி மற்ற விஷயங்கள்ல அவங்க இயற்கையில இல்லை. முக்கியமா காய்கறிகள்ல 100% காய்கறிகள்ல இயற்கை கிடையாது. எல்லாமே கெமிக்கல்ஸ் போட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு அதை பதப்படுத்தி தான் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டு இருக்கு. அது கீரை முதற்கொண்டு அந்த கண்டிஷன் தான். அப்போ நான் சொல்றது பொதுமக்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்மளை பத்தி பேசுற பொதுமக்கள், சாமானிய பொதுமக்கள் காய்கறிகளை வாங்கி சமைக்கும் போது அவங்கள காய்கறிகள் இருக்கிற மிகப்பெரிய நச்சு பொருட்கள் எல்லாமே வந்து போய் அப்போ அவங்களால வந்து ஹோலிஸ்டிக்கா நான் வந்து இயற்கை உணவு சாப்பிட்றேன்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு கிளாஸோட பேசிக்கான ஒரு விஷயம். இதுல நம்ம வந்து 2 சப்ஜெக்ட பார்க்க போறோம். பிளான்ட் சாப் அப்படின்னா என்ன, தாவர உயிர் சாறு அப்படின்னா என்ன. இப்போ வந்து ஒரு வெண்டைக்காவா இருக்கலாம், ஒரு கத்திரிக்காவா இருக்கலாம், ஏதோ ஒரு எனி காய்கறி, ஒரு பீக்கங்காய், புடலங்காய், எந்த காய்கறி பேர் சொல்லிக்கலாம். நம்ம மண் சார்ந்த காய்கறிகள் சொல்ல நான். அந்த காய்கறிகளை அந்த செடியில இருந்து நம்ம கட் பண்றோம் பார்த்தீங்களா? ஒரு புடலங்காவை செடியில இருந்து கட் பண்றோம், ஒரு கத்திரிக்காவை செடியில இருந்து கட் பண்றோம். அந்த கட் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கத்திரிக்காயில அந்த தாவரத்தோடைய ரத்தம் இருக்கும். நிறைய இருக்கும் ரத்தம். Sap is the life blood of a plant. நம்ம உடம்புல ரத்தம் சிகப்பா இருக்கிற மாதிரி தாவரங்களோட ரத்தம் தான் சாப். தாவரங்களுடைய ரத்தம் தான் சாப். இந்த ஃப்ரெஷ்ஷா பிரிச்ச ஒரு கத்திரிக்காயில இருக்கிற அந்த சாப், அந்த 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 கத்திரிக்காயோட ரத்தம் என்ன ஆகும்னா நாட்களாக 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகும்போது அது கம்ப்ளீட்டா டீநேச்சர் ஆயிடும், கெட்டே போயிடும். நம்ம நினைச்சிருக்கோம் கத்திரிக்காய் வந்து எனி வெஜிடபிள் ஐயா, எனி வெஜிடபிள் நீங்க எந்த காய்கறி வேணும் எடுத்துக்கோங்க. அந்த காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷா செடியில இருந்து கட் பண்ணி 20 நிமிஷத்துக்குள்ள சமைக்கணும்.
20 நிமிஷம் தாண்டினப்ப கூட அந்த பிளான்டோட பிளட் சேப்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்டோட ஒயிட் பிளட் கிளாட் ஆகி, நம்ம பிளட் கிளாட் ஆகுது இல்லைங்களா, அது மாதிரி கிளாட் ஆகி அது வந்து டீநேச்சர் ஆகி டீக்ரேட் ஆகி அது ஒரு ஒரு மாதிரி ஒரு மெட்டீரியல், அது இன்கம்பேட்டபிள் மெட்டீரியலா மாறிடுது. நம்ம காய்கறிகள்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சத்துக்களா சாப்பிடுறோம், சக்கையை தான் சாப்பிடுறோம். ஏன்னா அந்த சேப் வந்து கன்வெர்ட் ஆக டைம் ஆக விட்டமின் சியை டீநேச்சர் பண்ணிடுது. விட்டமின் சியை டீநேச்சர் பண்ணிடுது. அதே மாதிரி அதுல இருக்கிற நியூட்ரியன் சொல்லக்கூடிய அந்த சத்துக்கள்ல வந்து இப்போ புரோட்டீனா இருக்கலாம், அதை வந்து 2 டீநேச்சர் பண்ணுது. அதுல இருக்கிற மினரல்ஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது. இரும்போ, ஜிங்கோ, சுத்தநாகமோ இல்லை வந்து காப்பரோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படியே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால சாப்ன்றது வந்து பிளான்ட்டோட பிளட், காய்கறிகள்ல இருக்கக்கூடிய தாவரத்தோட ரத்தம், அதான் சாப். இதுதான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ காய்கறி தோட்டமோ வீட்டுல வச்சு ஒரு எசென்சியலான ஒரு 11 காய்கறிகள் ஆனுவல் குரோத் ஆகிற 11 காய்கறிகளை நமக்கு ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க உண்மையிலேயே 100% ஹோலிஸ்டிக்கா நான் இயற்கை நஞ்சில்லா உணவை தான் சாப்பிடுறேன், நமக்கு என் குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க பாரம்பரிய அரிசி இதை மட்டும் இயற்கை விவசாயத்துல இருந்து நம்ம எடுத்துனா பத்தாது. பொரியல் பண்ணக்கூடிய குழம்பு செய்யக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்மளே ஓனா இயற்கை முறையில் விளைவிக்கணும். அது மட்டும் இல்லாம ஏன் முக்கியமான விஷயம், நமக்கு வந்து நம்ம கெமிக்கல்ஸ் போடாம நம்ம வளர்க்குறோம், நம்ம வந்து இயற்கை உரமா போட்டு வளர்க்குறோம், நம்ம வெஜிடபிள்ஸ் வளர்க்குறோம் தெரியுது. அட் த சேம் டைம் முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா ஸ்டாப். அந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற ஸ்டாப், அந்த அந்த காய்கறியோட ரத்தம், அந்த செடியோட ரத்தம், அது கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா. இன்னைக்கு மதியம் நீங்க கத்திரிக்காய் பொரியல் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 12:30 மணிக்கு போய் செடியில இருந்து ஒரு 10 கத்திரிக்காய் கட் பண்ணி வந்து பொரியல் பண்ணாதான் ஸ்டாப் உங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க நோயற்ற வாழ்வுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு துவக்கம். அந்த ஸ்டாப் ரிச்சான ஃப்ரெஷ் ஸ்டாப், ஃப்ரெஷ் பிளட் இருக்கிற அந்த பிளான்ட்ல தான் அப்படிப்பட்ட அந்த ஹார்மோனல் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கு. அந்த பிளான்ட் குரோத்துக்கான, அந்த பிளான்ட் அந்த காய்கறி அதோட எதிர்ப்பு சக்திக்கான அதுக்கான பயோஆக்டிவ் அதெல்லாம் வந்து அதுலதான் இருக்கு. எப்படி நம்ம பாரம்பரிய அரிசிகள்ல உயிராற்றல் மூலங்களை பத்தி பேசிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி பாரம்பரிய அந்த அந்த வெஜிடபிள்ஸ்லயும் எல்லாத்துலயுமே அந்த சேப், இந்த சேப்பு பாத்தீங்கன்னா தாவரத்தின் உயிர் ரத்தமே சாறு, அதிக ஊட்டச்சத்து இறந்த வடிவமாகும். இந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்றோம். சிம்பிள், இது ஒரு முக்கியமான ஐ ஓப்பனிங், ஒரு கண் திறப்புன்றதான் சொல்லுவேன். நம்ம 15 பேருக்கு இந்த விஷயம் இந்த தெரியப்பட்டு தரப்பட்டிருக்கு. தாவரத்தோட உயிர் ரத்தம் தான் சாறு, அதுதான் சாப், அதிக ஊட்டச்சத்து இறந்த ரத்தம். இந்த சாப் வந்து கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா அந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணி நம்ம சமைக்கணும். கொத்தரங்காயா இருக்கலாம், சீக்கங்காயா இருக்கலாம், இல்ல புடலங்காயா இருக்கலாம், இல்ல வந்து பரங்கிக்காயா இருக்கலாம், இல்ல வந்து பாகற்காயா இருக்கலாம், எது வேணா சரிதான். அதோட முழு ஒட்டுமொத்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம உடம்புக்குள்ள கிரகிக்கணும்னா படிச்சு 20 நிமிஷத்துல அதை சமைக்கிறதுக்கு முற்படணும். காய்கறி கடையில போயிட்டு காய்கறி வாங்கி வந்து சமைச்சு நான் இயற்கை விவசாயத்துல பாரம்பரிய மந்தில உணவு சாப்பிட்றேன்னு கிளைம் பண்ணவே கூடாது. 100% கிளைம் கூடாது. டோட்டல் சிஸ்டம் ஃபெயிலியர். எத்தனை லட்சம் பேர், எத்தனை ஆயிரம் பேர் நான் வந்து இயற்கை உணவு சாப்பிட்றேன், நஞ்சில உணவு சாப்பிட்றேன், நஞ்சில அரிசி இருக்கிறேன். நஞ்சில அரிசி இருக்குன்னா புண்ணியம். நம்ம வாட்ஸ்அப்ல பேஸ்புக்லாம் பாக்குறோம் பார்த்தீங்களா, நான் இந்த அரிசி கிடைக்குது, அந்த அரிசி கிடைக்குது, முழுவதும் இயற்கை விவசாயத்துல இந்த பாரம்பரிய அரிசி, இந்த காத்தியானம் 120 கிலோ, இதெல்லாம் வித்து என்னங்கய்யா புண்ணியம்? வித்து என்ன புண்ணியம்? ஒரு நாயகர் 2 பக்கம் மாறி, ஒரு பக்கம் சோறு, ஒரு பக்கம் குழம்பு, காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், பொரியல், கூட்டு எல்லாமே. அப்போ உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு பாருங்களேன். நம்மளே ஏமாத்திக்கிறோம். நான் 100% இயற்கை விவசாயம் வந்து இதுல இருந்து அரிசி சாப்பிட்றேன், அரிசி 100% இயற்கை விவசாயம் விளைஞ்சு இருக்கலாம். அது ஒரு பக்கம் தான் நாணயத்துல. அடுத்த பக்கம் என்ன வச்சு பாருங்க, பொரியல கூட்டு கீட்டு காய்கறி அது இதெல்லாம் என்ன ஆச்சு? ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ் ஒரு பக்கம் போனாலும் அவ்வளவும் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸையும் அந்த பூச்சிக்கொல்லி உரக்கொல்லியும் போட்டுதான் அந்த காய்கறியை உருவாக்கி நம்ம கொண்டு வந்து சேர்க்கறாங்க. அதோட மெயின் விஷயம், அது 1 வாரம் 10 நாள் ஆகி 5 நாள் 4 நாள் ஆகி அந்த ஸ்டாப் 20 நிமிஷத்துல அந்த ரத்தம் வந்து கிளாட் ஆயிரும், அந்த பிளான்டோட ஸ்டாப். அப்போ கம்ப்ளீட்டா வந்து நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்லாம் வெஜிடபிள்ஸே கிடையாது.
அந்த உயிராற்றல் மூலக்கூறுகளுடைய அந்த வெஜிடபிள்ஸ் பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் டெம்பரேச்சர் இருக்கணும்னா அந்த அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் எ மேஜர் சோர்ஸ் ஆஃப் பயாலஜிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் எசென்சியல் ஃபார் ஹியூமன் வெல்பீயிங். ரொம்ப முக்கியம். இதுல என்ன தெரியுமா இங்க முக்கியமான ரிசல்ட் இதுல, அதாவது நம்ம பாரம்பரிய சாப்பிடுறோம் அதெல்லாம் அந்த பயோஆக்டிவ்ஸ் டாக்டர் ஸ்பெசிபிக் ஒரு செல்லை நோக்கி வேலை செய்யலாம் ஓகே. ஆனா இந்த வெஜிடபிள்ஸோட சாப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு பயங்கரமான வேலை பார்க்குது. என்ன தெரியுங்களா? நம்ப மாட்டீங்க ஐயா, உண்மையில் நம்ப மாட்டீங்க. ஆன்டி ஏஜிங், வயசாகாம நம்மள வச்சுக்கணும்னா வெஜிடபிள்ஸை ஃப்ரெஷ்ஷா சேப்போட சாப்பிடணும். ஒரு லைன் தான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ், பாரம்பரிய வெஜிடபிள்ஸை, ஹைபிரிட் இல்ல, பாரம்பரிய வெஜிடபிள்ஸை அதோட சேப்போட, அதோட பிளட்டோட, ரத்தத்தோட ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறோம் பார்த்தீங்களா, குக் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா வித் சேப், ரத்தம் கெட்டு போகாம வித் சேப். அது அது வந்து மிக மிக முக்கியமான பயோ ஆக்டிவ் சோர்ஸ். எதுக்காகனா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி. செல்கள் வந்து வயசாகக்கூடிய ஒரு தன்மையில இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியும் அதுல மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. பட் சில அர்த்திகள் இருக்கு, அது வேற விஷயம். பட் வெஜிடபிள்ஸை சேப்போட நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அங்க ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதுக்கு. அப்படியே வந்து நீங்க பாரம்பரிய அரிசிக்கு வந்தீங்கன்னா நீங்க வாங்க இந்த விஷயத்த, the relationship between biological activities and bioactive compounds in fermented sap rice. பாரம்பரிய அரிசியிலையும் மூணாவது கேட்டகரி ரைஸ் இருக்கு இல்லைங்களா, மூன்றாவது கேட்டகரி சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர் செக்மெண்டட் ரைஸ், காட்டியானம், கருங்குருவை, இந்த மாதிரி இந்த ரைஸ், ரத்தசாலை, இந்த ரைஸுங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நீங்க ஃபெர்மெண்ட் பண்ணீங்கன்னா, நம்ம சொல்லலாம் பழைய சாதம், அந்த மாதிரி ஃபெர்மெண்ட் 6 to 8 hours வந்து பழைய சாதமா மாத்தினீங்கன்னா அதுல ஒரு சேப் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த சேப், அதான் அந்த பழைய சாதம், அதுல இருக்கிற சேப் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்கக்கூடியது. பாரம்பரிய அரசு கடவுள் வந்து இயற்கை படைப்பு வந்து சும்மா இல்லைங்கய்யா, பயங்கரமான கனெக்ஷன்ஸ். மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள்ல பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூடிங் ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங், டைரோசினேஸ் இனிபிஷன் அண்ட் எம்எம்பி, மெலனின் மெட்டலோப்ரோட்டீனேசஸ், அதுன்னு ஒரு சொல்லுவாங்க, எம்எம்பி இனிபிஷன். இதெல்லாம் வந்து மெடிசன், இதெல்லாம் வந்து டெக்னிக்கலி அட்வான்ஸ் விஷயம். இதெல்லாம் வந்து மாடர்ன் மெடிசன் தான், 100% மெடிசனல் விஷயம். நீங்க வேர்ல்டு ஃபுல்லா ரெஃபர் பண்ணிக்கலாம், யாருமே இதை நோ சொல்லவே முடியாது. அபிஷியலா நான் டிக்ளேர் பண்றேன். இது வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியம் விஷயம். ஸ்கின் ஃபைபர் பிளாஸ்ட் as well as the bioactive compounds components of fermented sap. இந்த fermented sapல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, செல்கள் வந்து வயசாகாம தடுக்கக்கூடியது. அதோட செல்களுடைய கொலாஜன்ஸ், செல்களுக்கு பக்கத்துல இருக்கிற கழிவுகள், செல்களுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு கெட்ட பொருட்கள்லாம் நீக்கக்கூடியது. அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் சொல்லுவாங்க. நேச்சுரலா ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங்க, அதாவது அந்த செல்களுக்கு பக்கத்துல கழிவுகளை ரிமூவ் பண்ணி செல்கள்ல வந்து அந்த இன்ஜுரி டேமேஜ் வந்து தடுத்து செல்கள் ஏஜிங் ஆகாம காப்பாற்றி அந்த அந்த கொலாஜன் சொல்லுவாங்க. ஸ்கின் சுருங்கி பார்த்தீங்களா, தோல்லாம் தோல் சுருக்கம் இல்லாம, கண்ணில் வளையம் இல்லாம, கண் வளையங்கள் இல்லாம, இந்த மாதிரி இதுக்குள்ள முடி கொட்டாம நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இங்க சொல்ற ரைஸ், ஃபெர்மெண்டட் ரைஸ் சாப், மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகள்ல இருக்கிற ஃபெர்மெண்டட் ரைஸ் சாப், அது இருக்கிற பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா சயின்டிபிக்கா இந்த இந்த விஷயங்கள் தான். பீரியாடிக்கல் ஸ்கேவெஞ்சிங், டைரோசினேஸ் இனிபிஷன் அண்ட் எம்எம்2 இனிபிஷன், இதெல்லாமே வந்து என்ன பண்ணும்னா செல்களை டேமேஜ் பண்ணி ஏஜிங் ஆக்கி விட்டுரும். அதெல்லாமே இனிபிட் பண்ணி தடுத்து செல்களை வந்து ஆரோக்கியமா, ஃப்ரெஷ்ஷா, யங்கா, பல பல ஆண்டுகளுக்கு வச்சிருக்கக்கூடியது, தொடர்ந்து இருக்கக்கூடியது என்னன்னா இந்த ஃபெர்மெண்டட் சாப். இந்த ஃபெர்மெண்டட் சாப்புக்கு அப்படியே அங்க சொன்ன ஃப்ரெஷ் சாப் பாரம்பரிய அரிசிகள்ல திருப்பி ரீஒர்க் ஆயிடுது. நல்லா வடிச்சு பழைய சாதமா வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணும்போது பயாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ்ல அது ரீஒர்க் ஆகி அந்த ரத்தம் வந்து அந்த பால் வந்து பிரிக்கப்படுது. காட்டியானத்தோட பால், கருங்குறையோட பால், ரத்தத்தாலோட பால், இந்த மாதிரி அந்த அரிசியோட பால், அரிசி பால் சொல்றோம்ல, அது பிரிக்கப்பட்டு பாக்டீரியல் ஆக்ஷன்ஸ், யூஸ்ட் ஆக்ஷன்ஸ்ல நொதிக்கப்பட்டு இந்த ஃபெர்மெண்டட் சாப்பா மாறி பழைய சாதம் தான் நான் சொல்லியிருக்கேன். பழைய சாதம், அந்த நீராகார தண்ணி, அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். சிம்பிள் தமிழ்ல நீராகார தண்ணி. இதுல இருக்கிற அதுவும் பர்டிகுலரா
செக்மெண்டட் வெரைட்டி ஸ்டேட் கேட்டகரியிலேருந்து வர நீராகார கண்ணி இதுங்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ ரெடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்து நம்ம செல்களை வந்து அந்த அளவுக்கு பத்திரமா பாதுகாக்குது. அதுதான் ஸ்டாப் சாம்பிள்ஸ் ஃப்ரம் தி ஃபெர்மெண்டட் ப்ரௌன் ரைஸ் இண்டிகேட்ஸ் ஹையஸ்ட் ஃப்ரீ ரெடிக்கல் ஸ்கேவெஞ்சிங். இதெல்லாம் ரிசர்ச் லைஃப் பிளட் ஆஃப் பிளான்ட் பார்த்துருக்கோம். இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது ரெஃபரன்ஸ் இருக்கு, நம்ம செக் பண்ணிக்கலாம், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன் பயாலஜி ஸ்டாப் ரெஃபர்ஸ் டு த வாட்டரி ஃப்ளூயிட் ஃபவுண்ட் இன் பிளான்ட் தட் டிரான்ஸ்போர்ட் த்ரூ ஜைலம் பிளான்ட். இதெல்லாம் நோட்டீஸ் படிச்சிருப்போம் டெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். இதாங்கய்யா இது வந்து ஒரு நான் சொல்றது வந்து என்னன்னா எப்படி வந்து இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்களை காய்கறிகளை நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். முக்கியமா வெஜிடபிள்ஸை கடைகள்ல வாங்கி சாப்பிடும் பொழுது நம்ம முழுமையான நஞ்சில்லா உணவு சிஸ்டம்குள்ள இல்லை. அதை நம்ம அனைவரும் ஒத்துக்கணும். அப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய விதைகளா இருக்கணும். செகண்ட் சீசனல் அந்தந்த பருவ காலத்துக்காற்ற காய்கறிகளா இருக்கணும். நேச்சுரல் இயற்கையா அதை வந்து பாதுகாக்கப்பட்ட வளர்க்கப்படணும். ஆர்கானிக் அந்த இன்புட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் இல்லாம இருக்கணும். அன்டவுட்டட்லி ஆர்கானிக். இப்போ சர்க்கியூட் கார்டன் சொல்லுவாங்க. குக் வித் ஸ்டாப். வருஷம் ஃபுல்லாவும் அந்த காய்கறிகளை இன்னைக்கு என்ன மதியம் சமைக்க போறோமோ, கொத்தரங்காய் பொரியலா, கொத்தரங்காவை வந்து ஆண்டு முழுவதும் விளையும். ரொம்ப சிம்பிள், ஆண்டு முழுவதும் விளையும் கொத்தரங்காய். அன்னைக்கு தேவையான கொத்தரங்காய் ஒரு 20-30 கொத்தரங்காய் செட்டத்து பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல வந்து கழுவி கட் பண்ணி நம்ம தானே வளர்க்குறோம், நமக்கு தெரியும் இல்லையா இயற்கையா வளர்க்குறோம்ட்டு. அதே ஸ்டாப்போட சாப்பிடுறோம். ஈட் குக் வித் ஸ்டாப். அந்த கொத்தரங்காய் ரத்தம் உறையாம கொத்தரங்காயில் இருக்கிற அந்த வெள்ளை ரத்தம், அந்த கண்ணாடி போன்ற அந்த ஸ்டாப் ஹார்மோனல் நியூட்ரியன்ட் ரிச் ஃப்ரீ ரெடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடிய பயோ ஆக்டிவ் உயிராற்றல் மூலக்கூறு உள்ள அந்த உயிர் சாறு உள்ள அந்த காய்கறிகளை நம்ம குடும்பத்துக்கு நம்ம பயன்படுத்தணும்ன்றதுதான் என்னுடைய இந்த ஒரு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய என்னோட மெசேஜுங்க. இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு புதுசான மெசேஜா தெரியலாம். ஆனா இந்த மெசேஜ்கள சயின்ஸ் வந்து 100% நிரூபிக்கப்பட்டது, 100% உண்மை. பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா இது யாருமே பிராக்டிஸ் பண்றதே கிடையாது. கட் பண்ணா கூட கட் பண்ணி வச்சு நாளை காலையில தான் சமைக்கிறாங்க. வீட்லயே வளர்த்தா கூட, வீட்டுல ஒரு வெண்டைக்காய் வளர்த்தா கூட அதை கட் பண்ணி அடுக்கி வச்சிடுறாங்க, புகழ போட்டு வச்சிடுறாங்க, மொத்தத்தையும் பறிச்சு வச்சிடுறாங்க. அவர் 4 நாளைக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. அந்த 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணி கொண்டு போய் நீங்க கட் பண்ணி அந்த செட்ல இருந்து எடுத்து போய் நீங்க சமைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் ஸ்டாப். அந்த பிளான்டோட ஸ்டாப். அதுல பிளான்டோட ரத்தம் வந்து அதுல வந்து உறையாம அந்த ரத்தம் இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் பிளான்டோட ஸ்டாப். ஸோ ஸ்டாப்ன்ற விஷயம் வெஜிடபிள்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பாரம்பரியத்துல பெர்மனன்ட் ஆகிருக்கும். நொதிக்கப்பட்டப்பறம் கிரியேட் ஆகும். இந்த 2 டைமென்ஷன் மைண்ட்ல வச்சுக்கணும். மொத்த குணமுள்ள பாரம்பரியத்துல கம்பல்சரியா நம்ம வந்து கஞ்சி வச்சு ஒரு பக்கம் பிடிக்கிறத வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அதை வந்து ஃப்ரீ ரெடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் அந்த செல்களை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அந்த விஷயத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னா, அதை வந்து கஞ்சி வச்சு அழகா இது பண்ணி அதை ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லா ஃபெர்மெண்ட் பண்ண வச்சு அடுத்த நாள் காலையில பழைய சாதம் கஞ்சியா வந்து குடிக்கிறது தான் வந்து ஃபெர்மெண்டட் சாப். அந்த ஃபெர்மெண்டட் சாப் நொதிக்கப்பட்ட அந்த நீராகார தண்ணியோட இது மொத்த குணம்ல பாரம்பரியத்தில் உருவாக்கப்பட்டிருக்கணும். அதுதான் வந்து அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிக்கான அந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ல ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி 20 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வீட்டில் குக் பண்ணணும். இதுக்கான முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அத்தனை பேர் எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். மைண்ட்ல வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காய்கறிகளை அது உள்ளகிற அந்த வெள்ளை ரத்தம் கெட்டு போகாததுக்கு முன்னாடியே நம்ம பயன்படுத்தினோம்னா முழுக்க ஆரோக்கியமான அந்த 100% ஆர்கானிக்கவும் நம்ம சொல்லக்கூடிய உள்ளே அடங்கிடும். அதே நேரத்தில் அதுல இருக்கிற அந்த ப்ரொஃபைல் பயோ ஆக்டிவ் உயிராற்றல் மூலப்பொருளோட ப்ரொஃபைல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வயசு ஆகாம செல்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்டாட் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும் ஐயா. ஸோ இதாங்க ஐயா இன்னைக்கு என்னுடைய இந்த உங்ககிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். ஐயா ஏதாவது கொஞ்சம் டவுட்னா கேட்கலாம் ஐயா. நீங்க சார் 2 சந்தேகம். சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வந்து சொல்கிறீங்கல்ல, இப்போ நான் ஓரளவுக்கு வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் இங்கே சாப்பிட்றதில்ல, வெளியூரில் இருக்கிறதுனால. இப்போ அதில் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த சாறு வந்து ஒரு 20 நிமிஷத்தில் கெட்டுடும், அதனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு. அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியுமா? ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை, எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. சாத்தியப்படுறவங்க வந்து 3 வேளையும் அந்த மாதிரி சாப்பிட முடியாது. அதனால்
அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியுமா? அது வந்து கேள்வி ஒன்று. ரெண்டாவது, இப்போ கறிகாய் உதாரணமாக வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதை சொல்கிறீங்க, காம்பில் வந்து சாறு வடியுது. உதாரணமாக லீஃபி வெஜிடபிள்ஸ், இப்போ கீரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் நிறைய கீரை பயிர் பண்ணுறேன். அந்த கீரையை வந்து நம்ம முழுசாக தான் வந்து பூமியிலேருந்து நீக்கிறோம், வேரோட நீக்கிறோம். அது அப்படியே வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு பறித்து மறுநாள் காலம்புற பயன்பாட்டுக்காக வெளியில் கொடுக்குறோம். அதில் நீங்கள் சொல்கிற சாறு இருக்குமா இருக்காதா? 2 தான் சார். நன்றி. இருக்காதுங்க ஐயா. சாறு வந்து கெட்டு போயிடுங்க. அதாவது 20 நிமிஷம் தான் டைம். நம்ம ரத்தம் உரையிற மாதிரிங்க அது. பிளட் ரத்தம் உறைஞ்சு போகுதுன்னா நம்ம உடம்புல அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் சாத்தியமான அனைவருக்கும் கண்டிப்பா சாத்தியமே இல்லைன்னு நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுதான் சார் அதுக்கான வாய்ப்பு. இது பேர் சர்க்யூட் கார்டன். இந்த நான் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். சர்க்யூட் கார்டன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சர்க்யூட் கார்டன்ஸ் ஒரு பேட்டன்ட், ஒரு ட்ரேட்மார்க் கார்டன்ஸ், ஒரு பிசினஸ் ட்ரேட்மார்க் கார்டன்ஸ். இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 8க்கு 8 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்துச்சுன்னா போதும். உங்க வீட்டுல மொட்டை மாடியில பக்கத்துல நம்ம சொல்லுங்க மாடி தோட்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அத மாதிரி இதுல வந்து சர்க்யூட் கார்டன். இந்த சர்க்யூட்ல என்ன டயக்ராம் போட்டிருக்கோமோ அந்த டயக்ராம்ல நம்ம சொன்ன விதைகள்லாம் வைக்கணும். நம்ம அதுக்கான சாயில் பெட் நம்மளே கொடுத்துருவோம். அந்த வெஜிடபிள்ஸோட சீசனல் சப்ளை நம்ம கொடுப்போம். அவங்க என்ன வீட்டுல என்ன செய்யணும்னா, அந்த 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 ஹவுஸ்ல இருக்கிறவங்க, அந்த பொதுமக்கள் தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். அதுக்குமே நம்ம கொடுப்போம். நம்ம கூட ஒரு கைட் புக் கொடுத்துருவோம். இந்த தேதியில இதை விதைக்கணும், இந்த தேதியில இது பூக்கும், இந்த தேதியில இது காய்க்கும். இதை பூக்கும் போது அதை பாட்டம்ல புதுசா இன்னொரு விதையை வச்சிடணும். இது காய்க்க வரும்போது அது பூக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூஸ் சப்ளை கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு. அது மாதிரி ஒரு 11 விதமான வெஜிடபிள்ஸ்க்கான சர்க்யூட்டை ரெடி பண்ணி, எப்படி எலக்ட்ரானிக் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இதுலலாம் ரேடியோ டிவிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சர்க்யூட். இது சர்க்யூட் கார்டனே நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து சிம்பிளா மக்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வெஜிடபிள்ஸ் வாங்குறாங்கன்ற காசு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கம்மியா தான் ஆகும். இவங்க கண்ணெதிரில் நேச்சுரலா ஒரு 8 ஸ்கொயர் ஃபீட் இடம்னாலே போதும். மாடி தோட்டம் பண்ணி மாடி தோட்டம் வளங்க, அவங்க இஷ்டத்துக்கு வந்து அன்கண்ட்ரோல்டா தொட்டி வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துலாம் இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்க எண்ட் டு எண்ட் சப்ளை செயின் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். விதையில இருந்து பாரம்பரிய விதைகள், சீசனல் விதைகள், அதுக்கான சாயில் பெட்டு, அதுக்கான ஆர்கானிக் இன்புட், பிளஸ் அதுக்கான அந்த ப்ராசஸ் உள்ள கைட்லைன்ஸ். தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். இந்த செடி பூக்க ஆரம்பிக்குதா, கத்திரிக்காய் பூக்க ஆரம்பிக்குதா, பூக்கும் பொழுது அந்த டைம்ல அதோட பாட்டம்ல புதுசா கத்திரிக்காய் விதைய வச்சிடணும். நம்ம கொடுத்துருப்போம். காய்க்க ஆரம்பிக்கும் போது இந்த பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது கண்டினியூஸா ஒரு ப்ராசஸ். இது வெண்டைக்காய் எந்த 11 விதமான காய்கறிகளை சர்க்யூட் கார்டன்ஸ் மூலமா பொதுமக்கள் நம்ம போய் கொண்டு போய் சேர்க்க போறோம். அந்த பிளான்ட் ஸ்டேப்போட அன்னைக்கு என்ன தேவைப்படுதோ அதை கட் பண்ணி அன்னைக்கு மதியம் அவங்க சமைப்பாங்க. இதுல இருந்து ப்ராக்டிக்கலா 100% இதுக்கான ஒரு ரியாலிட்டியை வந்து நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கான முயற்சி பண்றோம். நீங்க கேட்ட முதல் கேள்வி, எல்லாருமே சாப்பிட முடியுமா, சாத்தியமா இருக்குமானா சர்க்யூட் கார்டன்ஸ் மூலமா முடியும் ஐயா. அவங்களுக்கு ஒரே வேலை தண்ணி டிராப் ஊத்துறது தான். அதுவும் நம்ம இந்த ஊத்துறதுக்கான இதை கொடுத்துரும். அதை மட்டும் தான் அவங்க செய்யணும். மற்றபடி புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றபடி அதுவா பார்த்துக்கும். சர்க்யூட் கார்டன்ல இருக்கிற 11 வெஜிடபிள்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆண்டு முழுவதும் பயன்படுத்துக்கான வழிமுறைகளை சர்க்யூட் கார்டன் வழியா அந்த சர்க்யூட்ல அந்த நேரத்தில் அவங்க விதையை போடணுன்றது தான் அது கைட் இருக்கு. இதுக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம ஒரு டீம் வழியா ஃபாலோ பண்ணி, இது ஒரு டெக்னாலஜி தான். இதை நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். நான் இதை பத்தி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்றேன். இது பாசிபிள் ஒன்று. செகண்ட், இது நான் சொல்ல நகரத்துலயோ டவுன்லயோ எங்க வேணாலும் செகண்ட் கார்டன் யூஸ் பண்ணலாம். வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். நம்ம அந்த ஷீட் மாதிரி பிரிச்சு விட்டா அங்கே எல்லாம் டோர்ஸ் ஓப்பன் ஆயிடும். இதுதான் விஷயம். இது செகண்ட் கார்டன். இதை வச்சுதான் நான் பண்ணியிருக்கேன். செகண்ட் கேள்வி பாத்தீங்கன்னா, அந்த கீரைகள் இருக்கு பாத்தீங்களா, எதுவா இருந்தாலும் 20 நிமிஷம் எனக்கு என்னுடைய, அதாவது சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ண வரைக்கும் இந்த பிளாட்டிங் டைம் சொல்லுவாங்க, அதாவது உறையும் தன்மை 20 நிமிஷம் தான் அதிகம். அது சின்ன 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 வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா 1 ஹவரோ இல்ல 2 ஹவர் அதெல்லாம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா 20 நிமிஷம்ன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைம். அதுக்கு மேல நீங்க அலவன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு நைட்டு 2 நாள் 3 நாளுங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டாப் வந்து டீநேச்சர் ஆயிடும். கண்டிப்பா கீரையா இருக்கட்டும் எதுவும் டீநேச்சர் ஆயிடும். கன்ஃபார்ம் டீநேச்சர் ஆயிடும். அது நாட் அட்வைசபிள். வீட்டுல நீங்க குரோபேக்ல ஒரு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா கீரை இருக்குங்கய்யா. அந்த கீரையை நீங்க அப்படியே நீங்க வந்து வேற புடிக்கிட்டு நீங்க போட்டுடலாம். அடுத்த கீரை வளர்ந்துடும். ஸோ ஃப்ரெஷ்ஷா நீங்க கொண்டு போய் சமைச்சிக்கலாம். சர்க்கிள் கார்டர்ல இருந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல டக்கு டக்குன்னு அன்னைக்கு சமைச்சிக்கலாம். நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு தான் சாப்பாடு. அதே நேரத்துல அந்த சீசனுக்கு என்னவோ அந்த சீசனுக்கான வெஜிடபிள்ஸ் நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அவங்க த்ரூஅவுட் தி இயர் அந்த சீட் சப்ளை கொடுத்துட்டே இருப்போம், நம்ம சப்போர்ட் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அதனால வந்து சர்க்கியூட் கார்டன்ன்ற ஒரு பிராண்டட் டெக்னாலஜி வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரையலும் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவரே. ஐயா தேங்க்யூ சார். அதான் உங்க ஒப்பீனியன் ஐயா. சந்தேகம் தீர்ந்துச்சுங்களா ஐயா?
சந்தேகம் தீர்ந்தது சார். நன்றி சார். ஆமாய்யா. ஸோ உங்களை வந்து ஒத்துழைப்போட நம்ம சர்க்கிட் கார்டன் வந்து நம்ம கூட சீக்கிரம் லான்ச் பண்ணுவோங்கய்யா. மக்களுக்கு வந்து இந்த பக்கம் இயற்கையாக ஒரு அரிசி கொடுத்தா மட்டும் பத்தாது, வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். ஒரு இயர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும், அது இயற்கையான பொருளை சாப்பிடணும், வளர்த்துக்கணும், ப்ளஸ் வந்து ஸ்டாப்போட சாப்பிடணுன்றது தான் ஒரு சிங்கிள் பாயிண்ட். அதோட ஸ்டாப் அதோட இதோட தான் அந்த வெஜிடபிள்ஸ் குக் பண்ணி சாப்பிடணும் தான் இன்னைக்கான கிளாஸோட சிங்கிள் பாயிண்ட். க்ளோஸ் பண்ணிக்கலாமா ஐயா? டவுட் தான் கேட்குறீங்களா? க்ளோஸ் பண்ணிட்டோமா ஐயா? சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. அது அந்த 2வது வருஷத்துக்கான அந்த அரிசி வகைகள் என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது 5 ரகங்கள் தான் நான் ஷேர் பண்றாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே, நன்றியா. நன்றி. சரிங்க. இன்னைக்கு மெயின்ல வச்சுக்க வேண்டியது காய்கறிகள், தாவரங்கள், வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய அதோட ரத்தம் அதோட சேப் சொல்லக்கூடிய சாறு, அது கெட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சமைக்கிறது வந்து ஒரு முழுக்க ஒரு 100% நமக்கு வந்து அதுக்கான ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடிய பெக்குலரான ஒரு சப்ஜெக்ட். இதே பாரம்பரிய அரிசிகள்ல உங்களுக்கு வந்து மருத்துவ பாரம்பரிய தேடி கேட்டகிரியில ஃபெர்மெண்ட் பண்ணினா சேப் ஃபார்ம் ஆயிடும். இது 2 தாங்க. இதுல ஃப்ரெஷ், அதுல ஃபெர்மெண்ட். சரிங்களா ஐயா? வச்சுட்டுங்களா ஐயா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா ஐயா? தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ. நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.